அப்படி என்னதான் இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அவ்வளோ ஆதரிச்சு இவங்களை ஓட்டு போட்டு வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. நான் உங்கள் ஃபிரோஸ். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளால இப்போ வரைக்கும் மறக்க முடியாத இன்சிடென்ட். எஸ், ஆகஸ்ட் 9 2024 ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே டியூட்டி பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரெயினி டாக்டர் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ரேப் பண்ணப்பட்டு அங்கேயே கொல்லவும் பட்டாங்க. அந்த சம்பவம் நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் சிஎம்மாக இருந்தவங்க தான் வெஸ்ட் பெங்காலோட மம்தா பானர்ஜி. அவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க, இந்த கேஸில் நான் ஜெயிக்கல, குற்றவாளிகள் நான் தண்டிக்கல அன்றைக்கி நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பேச்சு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அந்த குற்றவாளிகள் ஃப்ரீடமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் பிஜேபி அந்த இறந்து போன மம்தா அப்படின்ற பொண்ணோட அம்மா, அதாவது ரத்னா தெப்னா, அவங்கள சீட் கொடுத்து நிற்க வச்சிருந்திருக்காங்க. 28,000+ ஓட்டுகளில் இவங்களை ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க. ஒரு தாயோட வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால தான் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்போ அவங்களே ஆட்சியில் இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் அந்த ஒரு நிலைமையாக விட்டுருவாங்களா சொல்லுங்க? மகளுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடுவாங்க. அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை இடியோட பயங்கரமா இருக்கும். இப்போ அவங்க பதவிக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ண போறாங்க, எவ்வளோ சீக்கிரம் ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல பிஜேபியோட பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குனாக்க, இவங்களுக்கு எப்படி ஆதரவு இருக்கு, சென்டிமெண்டலா வச்சு இவங்களை ஓட் பண்ணி வாங்கிடலாம், அதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். ஆனா மக்கள் உண்மையிலேயே அந்த தாயை நம்பினாங்க. அவங்க நம்பிக்கையை அவங்க நல்லபடியா காப்பாற்றுவான்னு நம்புவோம். அங்கன்னு மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற எங்கேயுமே பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு சிட்டிசனா ஒவ்வொருத்தவனும் இதை மனசுல வச்சுக்கணும். என்னதான் மற்ற மாநிலங்களில் பிஜேபி நல்லவங்களா இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழை முடக்கிறதுக்கும் ஹிந்தியை திணிக்கிறதுக்கும் பிஜேபி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. எனிஹவ், மற்ற மாநிலங்களில் அவங்களோட ஆட்சி நடந்தாலும் மக்கள் நல்லபடியாக இருந்தால் சரி. அந்த தாயோட வின்னிங்கை பற்றி, வெஸ்ட் பெங்காலோட ஆட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள்.